Hi. Hi, welcome to the movie review session. So கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம கட்டா குஸ்தி 2 பத்தி பார்க்கணும். இதை பற்றி சொல்கிறீங்களா? நீங்க pitch பண்ணா நானும் pitch பண்ணுவேன். இதுதான் மூவியோட கான்செப்ட்டு. ஸோ ஒன்றும் பெருசாக யோசிக்க ஒன்றும் இல்லை. நிறைய பேர் ஃபஸ்ட் பார்ட் கட்டா குஸ்தி 1 பார்த்துருப்பீங்க. விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லக்ஷ்மி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ அங்கேயே டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னாக்க கடைசியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க சண்டை போட்டு ரெஸ்லிங் பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி முடிகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு குழந்தை பிறகும். ஸோ அங்கேருந்து தான் ஸ்டோரி செகண்ட் பார்ட்டு கொண்டு போவாங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து ஒரு நல்ல எம்பவர்மெண்ட் ஸ்டோரியாக தான் இருக்கும். ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல First part பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லலாம். டீட்டெயிலில் சொல்லணும்னா நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மெயின் க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்து ரெஸ்லிங் வந்து ஒரு வெரியாக ட்ரெயின்டு ஒரு ரெஸ்லராக தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப பேஷன். அதை வந்து விஷ்ணு விஷால்ட்டி பல இன்ஸ்டன்ஸில் சொல்லுவாங்க. கடைசியாக மூவி முடிக்கும் போது குழந்தை பிறக்கும் போது அவன் சத்தியம் வாங்கி நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேங்கிறது உறுதி செஞ்சுப்பான். ஆனால் அந்த மொமெண்ட்டில் அவருக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அது ரொம்ப நல்ல எண்டிங். ஆக்சுவலி அந்த படமே ரொம்ப நல்ல படமாக இருந்தது. ஜாலியாக போச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டு எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ நிறையா ஃபஸ்ட் பார்ட்டோட சீக்வல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. இது ஸ்டோரி சொதப்போம், காஸ்ட்டு சொதப்போம், எடுக்கணுமே எடுத்திருப்பாங்க. ஏன் எடுக்கணும்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் நிறையா ஸ்டோரி போகும். இதில் செகண்ட் பார்ட் வந்து விஷ்ணு விஷால் ஓப்பனாக சொல்கிறாரு, லைக் எனக்கு வந்து ஸ்டோரி நான் யோசிக்காமல் எடுத்த ஒரு கதை. ஜஸ்ட் லைக் தட் எடுத்தோம், ஆரம்பித்தோம், இதுக்குன்னு தனி ஸ்டோரி யோசிக்கவே இல்லை. அந்த மாதிரி தான் படமும் இருந்தது. ஆனால் அது வந்து ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா காஸ்ட் அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. எல்லாம் அவங்க ரோலை நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் கான்க்ரீட் ஸ்டோரி அசஸ் கிடையாது. ஸோ அப்படியே போச்சு. ஃப்ளோவில் போய் அதே ஸ்டோரி திருப்பி கண்டினியூ பண்ணி ஜாலியாக லைட் ஹார்ட்டடாக எடுத்துன்னு போன கதை. ஸோ ஒன் டைம் வாட்சும் சொல்லலாம். அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அதோட crux பத்தி நீங்க சொல்லலையே. க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஷீஸ் அ பேஷன் ரெஸ்லரில் இப்போ குழந்தை வந்து வளர்ந்துருது. ஸோ அது ஸ்கூலும் இல்ல போக ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன நடந்துச்சு அது லைக் வந்து அவங்களுக்குள்ள இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அவருக்கு இந்த மேல் ஈகோ அதை பற்றிலாம் நீங்கள் சொல்லவே இல்லை. விஷ்ணு விஷாலுக்கு இந்த மேல் ஈகோ, அதுக்கப்புறம் வந்து அவர் ஒய்ஃபோட அச்சீவ்மெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அவங்க எப்படி க்ரோ ஆனாங்க ஃப்ரம் ஸ்க்ராட்சுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வராங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு நீ சப்போர்ட்ஸ் கரியர். எக்ஸாக்ட்லி அது சப்போர்ட் பண்ணுறாரு. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் அதை மறந்துட்டேன் ஃபஸ்ட் பார்ட்டில். அது ரொம்ப எக்ஸலண்ட் பாயிண்ட். அது ஆக்சுவலி இங்கே கண்டினியூ பண்ணுறாங்க அந்த விஷயத்தை. அவங்க வேலி சப்போர்ட்ஸ்னால் அவர் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஜாபும் கிடைக்கிறது. அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரி ரெஸ்லிங்கில் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறதுனால அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக அவங்களுக்கு அந்த வேலையும் கிடைச்சிருது. ஸோ நீங்கள் வேலைக்கு போங்க, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், வீட்டு விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறேன், ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருக்காங்க முன் வராது. ஆனால் இங்கே நல்ல உமன் எம்பவர்மெண்டான ஸ்டோரி கொண்டு வராங்க. என்ன பண்ணுறாங்க, மசாலா எலிமெண்ட்டை நல்லா புகுத்தி விட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலி கான்கிரீட் ஸ்டோரி இல்லை. இது எப்படி கொண்டு போகுது யோசிக்காமல் சரி மசாலாவை கலந்து ஒரு ஜாலியாக என்டர்டெய்னராக போகணுங்கிறது தான் ப்ரைமரி ஃபோக்கஸாக இருந்திருக்கு. அதனால் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டீச்சர் அவங்க வந்து மாதிரி மோர் ஆஃப் மசாலா ஐட்டமாக எடுத்துட்டாங்க. திங்க் இந்த மாதிரி எம்பவர் மூவியில் தேவை கிடையாது. அது வந்து கம்யூனிகேட் ஆகாமல் கூட போயிடும். இது தப்பான ராங் டைரக்ஷனில் கூட போயிடும். இல்லை மூவினாலே இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கணுங்கிறது டோட்டலி அண்டர்ஸ்டாண்டபிள் தான். பட் இது அன்னெசரி தான். கரெக்ட் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப வேலிடு. ஸோ அதான் இது நான் அதை ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலாம். ஸோ அது பண்ண விஷயங்கள் கரெக்டுன்னு. பட் இது காமெடியாக ஜாலி படமாக எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனால் ஒரு என்டர்டெய்னர் வாட்சாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இவங்க குழந்தைக்கு அவர் சொல்கிறது ரொம்ப முக்கியமான போர்ஷனாக நான் பார்த்தேன். குழந்தைக்கு என்ன அழகாக அவங்களுக்குள்ள சில இடைவேளைகள் வந்துடுது சுச்சுவேஷன் காரணமாக. அந்த ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு வந்து ரெஸ்லிங் கோச் பண்ணுற ஒரு ஆள் வந்து ஏதோ சூழ்நிலை மூலமாக அவருக்கு இவங்க மேலே விரோதம் வந்து இவங்களுக்கு அகேன்ஸ்டாக போகணும்னு நினைக்கிறாரு. சில சூழ்ச்சிகள் பண்ணுறாரு. அதை வச்சு அவங்கள தோற்கடிக்கலாம்னு பார்க்குறாரு. ஸோ அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. பட் அதை பெருசாக அவங்க வந்து அவருக்கு ஒன்றும் பெரிய ரோல் இருக்கிற மாதிரியும் காட்டல. அது வந்து கொஞ்சம் அவங்க பெட்டராக
ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமில் இப்படி பண்ணுவாங்க. ஒருத்தன் வந்து எனிமிட்டி கிரியேட் பண்ணுறான், ஒருத்தன் வந்து ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு நம்ம பாஸ்ட் நிறைய படத்தை பார்த்துருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, மூவிஸோட கான்செப்டை இங்கே பூத்துறாங்க. பட் அதை கொண்டு போவானாங்களே தெளிவாக இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இதை கொண்டு போகலாம், அதே சேனலைசிங்கில் இது கொண்டு போகணும். அவங்களுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒண்டி தான் ப்ரைமரி ஃபோக்கஸாக காட்டணுங்க தான் மூவியோட கான்செப்டும். ஸோ அதே அவங்க எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் நல்ல கேரக்டர்ஸ் எல்லாமே கருணாஸாக இருக்கட்டும், அப்புறம் மற்ற சில எல்லா கேரக்டர்ஸும் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா தேர் ஸ்ட்ராங் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை, அவ்வளோதான். ஆஸ் சிம்பிளாக இது ஜாலியாக லைட்டாக இருக்கும். ரோல் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ஒரு மேல் சாமினிஸ்ட் மாதிரி தான் காட்டுவாங்க. பட் ஒரு அதே டைம் ஒய்ஃபுக்கு ஒரு பயப்படுற ஆள் இன்செக்யூரிட்டி இருக்கு. And he doesn't knows that his wife is educated. educatedங்கற பார்ட் வந்து அதுல காமிக்கல. பட் இதுல வந்து அவர் லைக் ஒய்ஃப் நிக்க வச்சு ஒரு பிரசிடென்ட் ஆக்கினதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து தலைவரா ஆக்கினதுக்கு அப்புறமா he feels கரெக்ட். எக்ஸாக்ட்லி ரொம்ப கரெக்ட். அவர் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த கருணாஸ் ரோல் வந்து அது ரொம்ப லைட்டாக ஜாலியாக காமிச்சிருக்கலாம். லைக் டு பி ஃப்ராங்க், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராக் தான், ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் ஜாலியாக கலகல நிறைய காமெடி எலிமெண்ட்ஸ் அது இதுன்னு போனது தெரில, ஜாலியாக போச்சு. அது மாதிரி அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் ரோல் அவங்க நீதிபதி ஜட்ஜாக வராங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அவங்க ரோல் வந்து நல்லா அதான் கருணாஸ் அவர் ரோல் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்ல வந்தேன். லைக் நல்லா பண்ணியிருக்காரு, எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் ரோல் தான் நான் சொல்ல வந்தேன். ஐ மீன் அவங்க நீதிபதியாக வந்து ஒரு கலக்கிட்டாங்க. அதான் அவங்க எப்பவுமே பவர்ஃபுல் உமன். ஆஸ் பாகுபலியாக இருக்கட்டும், அவங்க ஆக்டர் கம் நல்ல கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக போகிறாங்க. கேமியோ ஜஸ்ட் ஃபார் ஃபன், அதுவும் ஃபன் எலிமெண்ட்டாக தான் ஜாலியாக வந்துட்டு போகிறாங்க. அவங்களோட நடிப்பை போட்டு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க, அது நல்லா இருக்குது. ஆக்சுவலி இடைவெளி வருது, அதுக்கப்புறம் அவங்க ஒன்று சேர்றதுக்கு டைவர்ஸுக்கு வரைக்கும் போகிறதுனால தான் ரம்யா கிருஷ்ணன் ரோலே வருது. அது வந்து கோர்ட் வரைக்கும் விஷயம் போயிடுறது. அதுக்கப்புறம் அவங்க அதில் முடிக்க வேண்டாம், எப்படி இது வந்து சிக்கலான விஷயம், குழந்தை இருக்குது, குழந்தை வந்து 2 பேரும் வேணுங்கிறது. இவங்க வந்து டெக்னிக் ஏதோ ரீசனால பிரியணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு கோர்ட்டில் முடியாது. ஸோ அவங்களே வந்து இது ஃபஸ்ட் பார்ட்லேயே அவங்க ரெஸ்லிங் பண்ணுவாங்க கடைசியில். ஸோ அதே செகண்ட் பார்ட்லேயும் கொண்டு வராங்க, சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ இது பண்ணலாம், காமெடியாக கொண்டு போகிறாங்க. ஃபைட்டு ஒரு காமெடியான ஃபைட்டு கடைசியில். ஏன்டா அது ஸ்டோரி நம்ம ஒன்று சேருவாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எதிர்பார்த்த மாதிரி ஒன்று சேர்ந்துடுறாங்க, அதுதான் அதுவும் கிடையாது. ஒன் டைம் வாட்ச் ஜாலி என்டர்டெயினர் அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் a general question. வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி மூவிஸ் பற்றி? லைக் மோர் ஆஃப் விமன் எம்பவர் மூவிஸ் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எடுக்கலாம்? இந்த படத்தையா? இல்லை, இந்த மாதிரி விமன் எம்பவர்மெண்ட் மூவிஸை எப்படி எடுக்கலாம்? What's your view about it? It's a general question. It's nothing related to this movie. இல்லை, நீ உமன் எம்பவர்மெண்ட் மூவி எடுக்கிறீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 கண்டிப்பாக பண்ண வேண்டாம். ஏன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 கண்டிப்பாக பண்ணும்போது தான் I'm not asking about that. Women empowerment மூவினா லைக் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது இன்னும் எப்படி பெட்டரா பண்ணிருக்கோம் இந்த மூவியே எடுத்தாங்க. சில அந்த மசாலா எலிமெண்ட்லாம் கட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் உமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரீங்க, உமனை டிகிரேட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வைக்கிறீங்க. ஸோ இது எதுக்கு நீ ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறீங்களா, யாரை அட்ராக்ட் பண்ணுறீங்க, என்ன சொல்ல வரீங்க? கிளாமர் எலிமெண்ட்ஸ் வரும்போது இட்ஸ் லைக் டிஸ்ட்ராக்டிங் தி க்ரக்ஸ் ஆஃப் தி. அப்போ அது என்டர்டெய்னர் படமா தனியாக கிளாஸிஃபை பண்ணணும். ஆமாம், இந்த மாதிரி குழப்பி விடுவோம். It cannot be a women empowerment இருக்க முடியாது. ஆமாம், ஏன்னா ஒரு டீச்சராக அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க எதுக்கு வந்து ஒரு கிளாமர் எலிமெண்ட் தேவலாம் வந்து பண்ண டான்ஸ் பண்ணுறாங்க அவசியமே இல்லையே, அவசியமே இல்லை. அண்ட் ஒரு பேரண்ட்டோட அதை கனெக்ட் பண்ண ஒரு டீச்சரை கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. அன்னெசரி தான். பட் those are the unnecessary elements in the movie. ஆமாம், இன்னும் பெட்டராக எடுத்துருக்கலாம், டெஃபினட்டாக பெட்டர் ஸ்கோப் இருக்குது. அதெல்லாம் வந்து இட்ஸ் டிஸ்ட்ராக்டிங் தி மூவி ஃப்ரம் தி மெயின் கன்வேயிங் த ஸ்ட்ராங் மெசேஜ். அது உண்மைதான், டெஃபினெட்லி. ஸோ how much would you rate the movie? அவுட் ஆஃப் எவ்வளோ சொல்கிறீங்க? Out of 10. 10க்கு ஒரு 6
இதுக்கு 6.5 தரலாம். ஏன்னா பேசிக்காக ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்குது. அது நல்லா நடிப்பு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷாலாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட இந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், 6.5 வரைக்கும் தரலாம். ஸோ கட்டா குஸ்தியோட ரிவ்யூவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். Yes. We see you with Yes. more number of ரியல் லைஃப்லேயே நடக்குங்கிறத சொல்லணும். எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. பை.